என்ன தம்பி காலையிலே வந்திருக்கீங்க? சுபாவை பார்த்து காஸ்டியூம் டிசைனை பத்தி ஏதோ பேசணுமா? அவ சண்டே தானே வீட்ல இருப்பா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் அவகிட்ட போய் சொல்றேன். உங்க சாமியாரை பத்தி நிறைய அன்அஃபிஷியல் நியூஸ் வருது போல இருக்க. சார் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அவரை நேசிக்கிறதும் வணங்குறதும் மதத்துக்காக தான். ஒரு மனுஷன் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு மதத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மகானா பாக்குறேன். சார் உங்க எழுத்துக்களை கூட எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. சில பேர் அதை எதிர்க்க தானே செய்யறாங்க. அதுக்காக உண்மை எழுதுறத நிறுத்திடுறமா என்ன? இந்த மாதிரி கூட்டமும் புகழும் நமக்கு கிடைக்கலங்கிற பொறாமையில கூட மத்தவங்க அப்படி பேசிருக்கலாம்ல. அப்ப நான் அவரை பத்தி குறை சொல்றது பொறாமை இல்லையா? சாரி சார், நான் உங்களை கம்பேர் பண்ணி பேச மாட்டேன். என்னோட வயசு, உங்களோட அனுபவம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது சரியோ தப்போ என்னோட போட்டோம். ஆனந்த், ஆண்டி கொஞ்சம் மேல வாப்பா. சரி சார், பாத்துட்டு வந்துடுறேன். என்ன மம்மி கூப்பிட்டியா? சுபா, ஆனந்த் உங்ககிட்ட காஸ்டியூம் டிசைனை பத்தி ஏதோ பேசணுமா? ஹாய். ஹாய். சவுந்தலா, அப்பா கூப்பிடுறாரு, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே ஆண்டி. ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்ஸ். சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா? சும்மா இருக்கும்போது ஏதாவது பண்ணலான்னு தோணுச்சு, அப்ப பண்ணது இதெல்லாம். இந்த மந்த் எண்ட்ல என் ஃப்ரெண்டு ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஷோ நடத்த போறான். அதுல இதெல்லாம் வைக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? இதெல்லாம் அவ்வளவு தூரம் போற அளவுக்கு விஷயம் இருக்கா? படைச்சவங்களை விட அதை மென்மையா ரசிக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். நான் இதை மட்டும் ரசிக்கல, உங்களையும் ரசிக்கிறேன். எனக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர். ஐ எம் பேசிக்கலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ ஊட்டியில் சொந்தமாக ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அங்கேயே செட்டில் ஆகலான்னு இருக்கேன். இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னு பார்க்குறீங்களா? ஐ கம் டு த பாயிண்ட். முத முறையா உங்களை உங்க வீட்டு போட்டோல பார்த்தேன். அதுக்கப்புறம் கோவில்ல நேரடியா பார்த்தேன். என் மனசுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? அர்ஜென்ட் ஒன்றும் இல்லை, டேக் யூ டைம். உங்களுக்கு என்னைக்கு சம்மதம் சொல்றீங்களோ அன்னைக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறேன். ஓகே, பாய். இல்ல இப்ப புயல் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பகுதிகள் இருக்குல்ல, அதுக்கு அரசாங்கம் கொடுத்த உதவிகள் வந்து சேர்ந்துச்சேன்றதா என்னோட கேள்வி. வந்து சேர்ந்துருக்கு சார், ஆனா எங்க கைக்கு வரல. எப்ப கொடுப்பாங்க யாருக்கு தெரியல. அரசாங்க தரப்புல இருந்து கொடுத்தாங்களா இல்லையான்றதா எங்களுடைய கேள்வி. கொடுத்தாங்க, எங்க கைக்கு கொண்டு வந்து சேரல. அப்படியா? சரி 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 சார், சரி ரைட், ஓகே வரேன். கட்சியை பார்த்து கொடுக்காம கஷ்டத்தை பார்த்து கொடுக்க சொல்லுங்க சார். நல்லது. என்ன காமேஷ், ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு பேசாமே நிக்கிற? என்னடா எங்க போனாலுமா? அது ஒன்றும் இல்லை சுபா, லைஃப்பில் நான் யாருக்கிட்டையும் சரி எந்த விஷயத்திலும் சரி கமிட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். சென்டிமெண்டலாக நமக்கு நாமே தோண்டிக்கிற சவக்குழின்னு நினைக்கிற கேரக்டராக கூட இருந்திருக்கேன். ஆனால் அதில் ஏதோ ஒன்று இருக்குது சுபா. நாம் என்னமோ காருக்குள்ளேயே தப்பு பண்ணிட்டோம், ஆனால் டப்புன்னு தூக்கி போட முடியல. என்ன சொல்ல வர? ஐ லவ் யூ சுபா. நீ இவ்வளவு சாதாரணமா இருப்பேன்னு நான் நினைக்கல. ஐ லவ் யூன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டியே. இத பாரு, என்னதான் முதல் முறையா தொட்டியா? சொல்லு, இதுக்கு முன்னாடி யாரையும் தொட்டது இல்லையா? தொட்டிருக்கல, இதுக்கப்புறமும் யாராவது கிடைச்சா தொடுவல? கல்யாணம் ஆனா தொட மாட்டேன். ஆகிற வரைக்கும் நீ தொடுவல? அன்னைக்கு உன் தேவைக்காக மட்டும் அப்படி நடந்துக்கல, எனக்கும் தேவைப்பட்டுச்சு. ஹெவியா தலைவலி வந்தா ஒரு காஃபி சாப்பிட்டு சரி பண்றது இல்லையா, அந்த மாதிரி தான். ஐயோ, அன்னைக்கு உடம்பு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, அதனாலதான். இதெல்லாம் லைஃப்ல ஜாலியா எடுத்துக்கணும். நீ எப்படி ஆஃப்டர் மேரேஜ் உன் பொண்டாட்டிக்கு சின்சியரா இருக்க போறியோ, அதே மாதிரிதான் நானும் ஆஃப்டர் மேரேஜ் என் ஹஸ்பண்டுக்கு கரெக்டா இருக்க போறேன். அது வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போலாம். நான் சொல்றது கரெக்ட் தானே காமேஷ்? உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? நீ ஏதோ 21st century யூத் நினைச்ச, ஆனா 19வது நூற்றாண்டின் பழைய மஞ்ச பையா இருக்க.
இனிமே எனக்கு ஹாய் சொல்றது ஹலோ சொல்றது பாக்குறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு பிடிக்கல. குட் பை. என்ன நக்கல் திருப்பி கொஞ்சம் பாரு. அவன் அந்த வாங்கிட்டு போறான். பெருசு மொத்தமா எத்தனை மச்சம் இருக்குன்னு நான் உடம்புல எண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே ஓவராடா. அதெல்லாம் ஓவர் ஆயிடுச்சு பெருசு. என்ன கொஞ்சம் புடிச்சு போச்சு. லைஃப்ல எத்தனை நாள் தான் இப்படியே சுத்துறதுன்னு. சரி செட்டில் ஆகலாம் நான் அவட்ட போய் ஐ லவ் யூ சொன்னா செம்ம நக்கல் பண்ணிட்டா பெருசு. சரி உடுப்பா. பெருசு வாழ்க்கைன்றது ஒரு சக்கரை மாதிரி. ஆ. எங்கேயா சுத்தி வந்து ஒரு இடத்துல நிப்பா. ஆ. அங்க வச்சு அவளை ஷூட் பண்றப்ப நீ அப்ப சுடு, இப்ப கூலாவு. வா வா வா. யாரடி அது? உன்னோட பெயிண்டிங்க பத்தி இவ்ளோ டீடைலா சொல்றாரு? அம்மாக்கு தெரிஞ்சவரு. என் மேலயும் என் டிசைன்ஸ் மேலயும் ஒரு விதமான லவ். சுபா, இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்க விருப்பமானு கேட்டாரு. எனக்கு ஒன்னும் புரியல. விருப்பம்னா மம்மி டாடி கிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. நீ அவர்கிட்ட ஏதாவது சொன்னியா? இல்ல, இது வரைக்கும் ஒன்னும் சொல்லல. ஆனா நான் சம்மதிப்பேங்கிற நம்பிக்கையில இருக்காரு. சுபா, இதை விட உனக்கு பெஸ்ட் சாய்ஸ் வேற எதுவுமே இல்ல. எப்போ உன்னோட திறமையை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சாரோ இவரை விட நல்ல மனுஷன் உனக்கு கிடைக்கவே மாட்டாரு. யோசிக்கவே வேண்டாம், சரின்னு சொல்லிடு. I know you love it. Yeah, okay. சுபா, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, சரின்னு சொல்லிடு. ஓகே, பை. இங்க எல்லாரும் உங்களோட டிசைன்ஸை பத்தி தான் பேசுறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க நிச்சயமா வின் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. டிசைன்ஸ் மேலயும் உங்க மேலயும். அன்னைக்கு வீட்டுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்க சம்மதமானு கேட்டீங்கல்ல, எனக்கு சம்மதம். அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. Oh, yeah, yes. Oh, thanks. Oh, thank you very much. சென்னையில் வசித்து வரும் திரு விஜயகாந்தன், சகுந்தலா ஆகியோரின் தவப்புதல்வி செல்வி சுபா என்கிற சுபலட்சுமிக்கும், கோயம்புத்தூரை சேர்ந்த திரு ராமலிங்கம், மல்லிகா தேவி தம்பதியரின் புதல்வன் ஆனந்திற்கும் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு எழுதிய நிச்சயதார்த்த பத்திரிகை. சார், என்னாச்சு? எல்லாம் சுத்த ஃப்ராடுங்க. நம்பிக்கை வச்ச நாம தான் முட்டாளா இருக்கோம். இவனுங்களை விட சாதாரண மக்கள் எவ்வளவோ நியாயமா இருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி சாமியாருங்களை நம்பி நம்ம வாழ்க்கையை நாம தாங்க வேஸ்ட் பண்ணிக்கிறோம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே. கோயிலுக்கு போனியா? நான் எப்ப கோயிலுக்கு போயிருக்கேன்? முதல்ல நீங்க, அதுக்கப்புறம் தான் கோவில். கடவுள் இல்லைன்னு எழுதியிருக்க மாட்டேன். நம்பிக்கைன்ற பேர்ல சாமியார்கள் செய்யற அராஜகத்தை சாடி இருப்பாங்க. உங்க சாமியாரை பத்தி நிறைய அன்அஃபிஷியல் நியூஸ் வருது போல இருக்க. சார், நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அவரை நேசிக்கிறதும் வணங்குறதும் மதத்துக்காக தான். ஒரு மனுஷன் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு மதத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மகானா பாக்குறேன். எல்லாம் சுத்த ஃப்ராடுங்க. நம்பிக்கை வச்ச நாம தான் முட்டாளா இருக்கோம்.
ஆ